பணத்தை தண்ணீராக நினைத்து செலவு செய்வது வேறு, பணத்தை தண்ணீருக்காக செலவு செய்வது என்பது வேறு. ஒவ்வொரு ரூபாயும் அத்தியாவசிய தேவைக்காக செலவு செய்வதுதான் அந்த பணத்திற்கு கொடுக்கும் மரியாதையும் கூட. அப்படி தனது சம்பளத்தில் பெரும் பகுதியை ஏழைகளுக்காக செலவு செய்யும் லாரன்ஸ் சமயங்களில் சினிமா நெருக்கடிக்காகவும் பெரும் தொகையை விட்டு கொடுக்க நேர்கிறது. அப்படி நேர்ந்த ஒரு விஷயம்தான் இது. மொட்ட சிவா கெட்ட சிவா படம் இன்னும் சில தினங்களில் திரைக்கு வரப்போகிறது. படத்தின் முதல் தயாரிப்பாளரான ஆர்.பி. சௌத்ரி இந்த படத்தை வேந்தர் மூவிஸ் மதனுடன் இணைந்து தயாரித்தார். அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரி பண மோசடி தொடர்பாக சிறைக்கு சென்று விட்டார் மதன். இந்த நிலையில தான் படம் வருமா என்கிற டவுட் வந்தது கோடம்பாக்கத்துல. பெரும் போராட்டம், பெரும் பின்னடைவு, பெரும் சோகம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சந்தித்து உருக்குலைந்து போகிற கண்டிஷன். படம் வருமா வராதா என்கிற சந்தேகம் படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் இருந்த நேரத்துல தான் முதல் பிள்ளையார் சுழியை போட்டு தடைகளை உடைத்தார் லாரன்ஸ். இந்த படத்திற்காக வாங்கிய சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்ததுடன் மேலும் சில கோடிகளை கொடுத்து உதவியதாக கூறுகிறார் அப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான அம்மா கிரியேஷன் சிவா. கூட்டி கழிச்சு கணக்கு போட்டாலும் சுமார் 7 கோடி அளவுக்கு இருக்கும் என்கிறார்கள். 7 கோடின்னு எழுதிக்கலாமா என்று லாரன்ஸிடமே கேட்டோம். புன்னகைத்தவர், இந்த சினிமாவில் தான் நான் சம்பாரிச்சேன், இந்த சினிமாவுக்காக கொடுக்குறேன், அது எத்தனை கோடியா இருந்தா என்ன, மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நடிச்ச படத்துல சம்பளம் பாக்கினா படத்தையே நிறுத்துற ஹீரோக்களே காதல விழுந்துச்சா லாரன்ஸ் பேச்சு?